ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த ஆட்சியின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஆர்வ கோளாறால இவர் கூட இருக்கிறவங்க கட்சிக்காரர்கள் செய்யறதெல்லாம் பெரிய சில சங்கடங்கள் இருக்கும், கெட்ட பேர் எடுப்பது. அதை ஆனா இவர் விஜய் சாரதை பத்தி ஜாதகம் ஃபுல்லா எனக்கு தெரியும்ன்றதுனால பயங்கர டெரரா இருப்பார். ஜோதிடரா சொல்லுங்க, பிஜேபிக்கு எதிர்காலம் என்னால கணிக்க முடியும். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுல என்னன்னு, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும். இப்போ ஆந்திரால வந்துட்டோம், உள்ளூர்ல தெலுங்கானால வந்துட்டோம், இங்க என்ன இருக்குது? தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பகுதி தாங்க. நாங்க காஷ்மீர்ல ஆரம்பிச்சிட்டோம், கன்னியாகுமரியில ஃபைனலா முடிப்போம், கவலைப்படாதீங்க. சனாதானம் காங்கிரஸ் ஒத்துமைன்னு ஸ்டாலின் சார் முட்டு கொடுத்தாரு. ஸ்டாலின் சார் முட்டு கொடுக்குறச்சே நான் சொன்னேன், இந்த காங்கிரஸ்காரங்க பண்ற துரோகம் அவங்க அப்பா வாங்கிட்டாரு, அவங்க சிஸ்டர் வாங்கிட்டாரு, ஸ்டாலின் சார் அடுத்தது வாங்குவாருன்னு. இப்ப நடந்துச்சு. சரி, காங்கிரஸால உலகத்துல எல்லாமே அழிய போகுது. திரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க மெசேஜ்? விஜய் சாருக்கு மடியில பூனை கட்டின கதை. காங்கிரஸ் சாரு விஜய் சார் கொஞ்ச நாள்ல படுவார். ஜோதிடரை நீங்க தனி வேலையை கொடுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அதான்னு சொன்னாங்க. உங்களுக்கு தனியா பிரேமலதா ஜோசியம் பார்த்தது இல்லையா? ரைட்டு சார், அதுக்கு நான் உட்காந்து அலுவலகத்துல இதா கொடுப்பாங்க. அரசு பணி எப்படி போட்டு என்ன இருக்கு? கஞ்சா வைக்கணுமா, இல்ல மர்டர் கேஸ்ல இருக்கணுமா, இல்ல கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாம் பண்ணணுமா, இல்ல என்ன பண்ண தாலியா இருக்கணுமா? இல்ல எனக்கு உங்க சர்டிபிகேட் கொஞ்சம் கொடு. நீச்சபங்க ராஜயோகம் வர்சஸ் நீச்சபங்க ராஜயோகம், உதயநிதி வர்சஸ் விஜய் எப்படி இருக்க போகுது? இல்ல களம் சூடு பிடிக்கும், நிறைய இருக்கும். விஜய் சார் இருப்பாரு, உதய் சார் இருப்பாரு, அண்ணாமலை சார். தமிழக அரசியல் இவங்க 3 பேரை வச்சுதான். சீமானும் சேர்த்துக்கோங்க. சீமான் சாருக்கு கட்டத்தையும் மதிக்க மாட்டாரு, சட்டத்தையும் மதிக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய ஜாதகம். நான் பார்க்கறது 2 கடகம். கடகராசி சிஎம் ஜோசப் விஜய் சார், கடகராசி திரு அண்ணாமலை சார், அடுத்தது ரிஷபராசி உதய் சார். ஓகே, இதுல திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஜாதகப்படி என்ன மாதிரி ஒரு உயரத்தை அடைய முடியும்? பெரிய உயரம், பெரிய பதவி. எப்படி அண்ணாமலைக்கு புது கட்சி மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல பழைய கட்சிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி அங்கேயே உட்கார வைக்கிறது அது கரெக்டா இருக்குமா, பொருத்தமா இருக்கும்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் செல்வி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரிசல்ட்டுக்கு பிறகு சந்திக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்காரு திரு விஜய் அவர்கள். திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி ஒரு பெரும்பான்மையான ஆட்சி இல்ல. அவருக்குமே அவர் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எடுத்துட்டாங்க அவங்க கட்சி. ஆனாலும் எல்லார்கிட்டையும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உதவி எல்லாம் கேட்டு ஆட்சியில உட்காந்துட்டாரு. இப்போதைக்கு 6 மாசம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, பட் ஆயுட்காலம் எவ்வளவு? இந்த ஆட்சியின் ஆயுள் எவ்வளவு? ஏன் நான் என்ன கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்தோடனே இது எத்தனை வயசு தான் வாழும்னு ஜோசியக்காரர்கிட்ட கேட்பீங்களா? அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு தான் ஜோசியக்காரர்கிட்ட கேட்பீங்க. நான் நினைக்கிறேன் குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு. பிறந்ததுல கண்டிப்பாக 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு வந்துருச்சு. டாக்டருங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போதான் எடுத்திருக்கீங்க. அவருடைய இந்த 6 மாதம் ஒரு கேப் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த ஆட்சி நிற்குமா, இந்த ஆட்சி நிற்குமா, இந்த ஆட்சி நிற்குமான்னு ஏன் இவ்வளோ பதட்டம்? நான் என்ன கேட்குறேன், 95 சீட்டை வாங்கின கலைஞர் ஆட்சி பண்ணாரு. அந்த மைனாரிட்டியில் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இவர் 108 சீட்டை வாங்கியிருக்காரு. அதில் ஒரு சீட்டு இப்போ ரிசைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 107. ஒரு கேஸ் ஒன்று இருக்கு, அது 106 இருக்கட்டும். இன்னொன்று சபாநாயகர் ஒன்று போயிடுவாரு. சரி, அது சபாநாயகர் போயிட்டாரு. 105 பெருசா? சரி. ஸோ இனி எவ்வளோ இருக்கு விஷயங்கள். அவருக்கு ஏற்கனவே எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இப்போ ஒரு ஏடிஎம்கே ஃபேக்டரியில் ஒரு இருக்கு. அது நாளைக்கு இல்லைனாலும் அந்த ஃபேக்டரே இல்லைனாலும் அவருக்குன்னு ஆதரவு இருக்கு. ஸோ அவர் அதில் அப்சல்யூட்டாக இப்போ காட்டிட்டாரு. ஆனால் ஒவ்வொரு 6 மாசமும் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போல தெரியுது. ஒரு கவர்மெண்ட்டு அது கவர்மெண்ட்டு இப்போ மோடிஜி கூட இருக்காரு. 240 தான் எங்களுக்கு, நாங்கள் மெஜாரிட்டி இல்லை, அதுக்காக திட்டங்கள் போடாமல் இருக்கோம். நாங்கள் எல்லாமே தானே பண்ணிட்டு இருக்கோம். கூட்டணி தர்மத்தை கரெக்டாக கடைபிடிச்சா ஒருத்தருக்கு பிரச்சனை கிடையாதுங்க. கூட்டணி எப்படி விஜய் வைக்க போறாருன்றது தான் அடுத்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு வலிமை மிக்க தமிழகத்தில்
கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளை ஓவர்லுக் பண்ணி இவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் பண்ண முடியுதுன்னா அப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் இவங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க் பண்ண தெரியாதான்றதுக்கு எனக்கு பதில் சொல்லு. விஜயனுடைய ஜாதகத்தை நீங்க எப்படி சொல்லியிருந்தீங்க? அது கூட ஒரு விபரீத ராஜயோகம் சொன்னீங்களா? அப்படி இல்லை, நீச்சபங்க நீச்சபங்க ராஜயோகம். பாருங்க, இது நீச்சபங்க ராஜயோகம் பெரிய அளவுக்கு அடிச்சிருக்கணும், அலையா சுனாமியா வந்திருக்கணும். ஆனாலும் ஒரு 108 நின்று போச்சு. அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வலுவா அவருடைய அந்த 4 கால் அந்த சேர்ல 4 காலமே அவரு தான் இருந்திருக்கணும். அப்படி கணக்கு கிடையாது. அவருக்கு தேர்தல் வரைக்கும் அவருக்கு ராகு புத்தின்னு ஒன்று இருந்தது. 24ஆம் தேதி வரைக்கும் 24 தேர்தல் 23 24ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு அந்த ராகு அந்தரம்னு ராகு புத்தி இருக்கு. அந்த ராகு புத்தி முடிஞ்ச உடனே கடகத்துக்கு வந்து குரு புத்தி வருது. அந்த குரு புத்தியில் வந்து அந்த ராகு வரைக்கும் அவருக்கு வந்து அது பெரிய ஒரு இமாலய வெற்றி மாதிரி ஒரு சூறாவளி மாதிரி கொடுத்துட்டாலும் அந்த பெட்டி திறக்கிற நாள் வந்து குருவுடைய அன்பு. அந்த 108ன்றதே வந்து ஒரு சூறாவளி மாதிரி. யாராவது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. ஆஃப்டர் 24ஆம் தேதிக்கு மேலே தான் டெல்லியில் இருக்கிற ஒருத்தர் சர்வேக்கார் கூட விஜய் வில் கிராஸ் 110 120. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த சர்வே அது விஜய் சாருக்கு 100 சீட்டு கிடைக்கும் 110 சீட்டு கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்ல. அப்போ ஒரு அண்டர் கரண்ட் பாஸ் பண்ணுறது தான் அந்த ராகு. அதனால தான் நம்ம வந்து கூட அவருடைய ஜோதிடர் சொல்லியிருந்தார். அவர் 150 சீட்டு சொல்லியிருந்தார். அவர் வந்து அதை வந்து 150 சீட்டுக்கு மேலே வருவார்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம வந்து என்ன சொன்னோம், விஜய் சார் எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த ஜாதகம் வந்து நீச்சபங்க ராஜயோகத்துக்கு இப்போ ராகு புத்தி இருக்குது. பெரிய அதிர்ஷ்ட ராகுன்னா குபேரன், பெரும் யோகக்காரன். கண்டிப்பாக குடும்பம் பொட்டி திறக்கிறச்ச நிறைய பேர் தெரியும் யார் இருக்க போகிறீங்க யார் காலியாக போகிறீங்கன்னு அதிர்ச்சியெல்லாம் வரும். நான் நிறைய கட்சி எங்கள் கட்சிகளுக்கே நான் சொன்னேன். அது வந்து திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கும் சொன்னேன். சுனாமி ஃபார்ம் ஆகிட்டா கஷ்டம். சுனாமி ஃபார்ம் ஆகலைன்னா நீங்கள் தான் வருவீங்க. ஏன்னா எங்கள் கட்சிக்கு வந்து 3ஆவதாக தான் நான் கணக்கு போட்டோம். ஆமாம், சுனாமி ஃபார்ம் பண்ணாலே உங்கள் கட்சிக்கு சும்மா லைட்டாக தானே அப்படியே வரும். அப்படி இல்லை அதாவதுங்க இந்த வாட்டி இது வந்து போட்டி வந்து நான் கணிச்சது வந்து 2 நீச்சபங்க ராஜயோகம் தான் வேலை செய்யும். ஓகே, விஜய்க்கும் உதய் சாருக்கும் தான் போட்டின்னு நான் வந்து 10வது மாசமே டிசைட் பண்ணி பேசினேன். ஆமா, வந்துருச்சு. அப்படிதான் நான் அப்படிதான் போனேன். உங்களுக்கு 10வது மாசம் பெரியவங்களுக்கு கிடையாது. ஸ்டாலின் சாரே அந்த சீன்ல நான் கொண்டு வரல. ஏன்னா அவருக்கு அந்த அஷ்டம சனி எல்லாமே இருந்ததுனால உதய் சார் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜாதகம். அதில் நான் கிளீனாக இருந்தது தான். அதனால் இவருக்கு வந்து அந்த 2 பேரை விட்டுட்டு கீழே இருக்கிற 2 பேரும் தான் நான் ஒரு டிவி சேனல்லே சொன்னேன். அது உங்களுக்கு தெரியும், எல்லாம் வைரல். என் பேட்டியில் கூட நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்பாக சொன்னீங்க. அதுதான் எல்லாருக்கும் அதே தான் சொன்னேன். உதய் சாருக்கும் விஜய் சாருக்கும் தான் இந்த போட்டி. இவங்க 2 பேர் தான் இருக்கும். இதில் நடுவில் வந்து இப்போ எல்லாரும் அண்ணாமலையை பற்றி கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். அண்ணாமலை சார் வந்து சூரியன், நான் விபரீத ராஜயோகம்னு சொன்னேன்னு சொல்லி தம்பி சூர்யா கூட கிண்டல் பண்ணார். அது உங்களுக்கு பண்ணார். ஆனால் வந்து யோகம் எப்படி வேலை செய்யும்ன்றது தசா புத்திகள் கணக்கு உண்டு. இல்லை, ராஜயோகம் வரல, விபரீதம் மட்டும் நடந்துனுக்குது. ஆமாம், விபரீதம் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவருடைய லக்னத்துக்கு சூரிய தசை. அந்த சூரிய தசையில் 18 மாதம் ஏற்கனவே ஓடி போயிடுச்சு. இப்போ வந்த உடனே அதனுடைய டேக்கப் தெரியும். அது இப்போ தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் 4 வருஷம் இருந்தாலும் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் சந்திர தசையில் அவருக்கு பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்குதா இல்லையான்னு அப்போ இந்த உலகத்துக்கு தெரியும். இல்லை, அது புது ரூட்டா இருக்குமா இல்லை பழைய ரூட்டாவே இருக்குமா? ஏன்னா பழைய ரூட்டுன்னா அவர் கொஞ்சம் மேலே ஏறி வர்றதுக்கு 4 வருஷத்துல லிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள்லாம் சனாதனம் ஒழிக்கக்கூடிய கும்பல்ல, அதனால உங்களுக்கு அப்படிதான் தோணும். நான் என்ன கேட்குறேன், அவர் எந்த ரூட்டோ அரசியல்ல ஜொலிப்பாரான்றது தான் நான் சொல்றது. ஆமா, அதுதான். அது என்ன ரூட் எடுத்து அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு ரூட் எடுக்க போறாரு. அவர் எடுப்பாருங்க. அவருக்கு வந்து அவர் மோடிஜியினுடைய ஈர்ப்பால தான் அரசியலுக்கு வந்தவர். சரி, மோடிஜியுடைய பக்தர் அவர், புரியுதுங்களா? அவர் எதுவுமே சொல்லலையே, தலைவர் இல்லைன்னா ஒன்றும் சொல்லி கட்சி கொடுத்த கட்டளைக்கு ஏற்று எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு தானே போனார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சார். தலைமை கழகம் எங்கெங்கெல்லாம் அவருக்கு டேட்ஸ் கொடுத்ததோ அந்த இடத்துக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கேரளாவிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா ஊருக்கும் அலைஞ்சி தான் வந்தார் அவர்.
ஸோ அவருடைய வேலையை அவர் தான் செய்கிறார். அதாவது அவர் வந்து ஒரு டிசிப்ளின் ஆர்மி மேன் தான் அவர். சரி. அந்த டிசிப்ளின் சோல்ஜருடைய கணக்கு அது. ஸோ தலைமை சொல்றது. இப்போ வந்து அவர் வந்து எப்படி பண்ண போறாருன்றது அவருடைய விருப்பம். அதே எப்படி செல்வி சொல்றது. இல்ல நீங்க ஓரளவுக்கு ஜோதிட இருக்க கட்டத்தை பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி அண்ணாமலைக்கு புது கட்சி மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல பழைய கட்சிக்கே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி அங்கேயே உட்கார வைக்கிறது அது கரெக்டா இருக்குமா, பொருத்தமா இருக்குமா? அவர் வராரு, வந்தோடனே எங்கேயும் போக போறது இல்லை. ஒரு இந்த ஆண்டுக்குள்ளே அவர் எல்லா வேலையும் ஆரம்பிப்பாரு. அதுல வந்து கண்டிப்பா குரு பெயர்ச்சி வருது. திருக்கணிதத்தின்படி 2/6 இருக்கு. 2/6/2026 இருக்கு. ஸோ நீ பார்க்க தான் போறீங்க. அதனால ஹாப்பியா இருக்கிற வழியை பார்த்துக்கோ. இனி அவருக்கு ஏற்றம் தான்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தான். ஏற்றம். அதுல எனக்கு ஒன்றும் டவுட்டா தெரியல. திரு விஜய் அவர்களின் ஜாதகத்துக்கே வரேன். திரு விஜய் அவர்களின் ஜாதகப்படி, அவர் கட்டத்தின்படி, உங்க ஜோதிட கட்டத்தின்படி அவருக்கு பலம் என்ன, பலவீனம் என்னவா இருக்க போகுது வர்ற நாட்கள்? இல்ல அவருக்கு சுக்கிர தசை என்பது ஒரு பெரிய பலம். அடுத்தது சூரிய தசை அவருக்கு. இந்த 2 தசையெல்லாம் ரொம்ப பலம் இருக்கு. சுக்கிர தசையே அவருக்கு ரொம்ப நாள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நினைவுனா 2034 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவருக்கு இந்த குரு புத்தி சனி புத்தி இருக்கு. அது 2032 வரைக்கும் இருக்கு. அதனால அந்த கூட இருக்கிற கட்சிக்காரர்களால், நண்பர்களால் ஹெல்த் அவர் நல்லா பார்த்துக்கணும். அதில் வந்து ரொம்ப அதுக்கு நான் வந்து இந்த குரு புத்திக்கும் சனி புத்திக்கும் நான் வந்து கேரண்டி வந்து ஹெல்த்துக்கு தான் சொல்லுவேன். அதே போல் இந்த குரு புத்தி வந்து தேவையில்லாத ஆர்வ கோளாறால் இவர் கூட இருக்கிறவங்க கட்சிக்காரர்கள் செய்கிறதெல்லாம் பெரிய சில சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பேர் ஏற்படுத்தும். அதை வந்து ஆனால் இவர் வந்து விஜய் சாரதை பற்றி ஜாதகம் ஃபுல்லாக எனக்கு தெரியுன்றதுனால பயங்கர டெரராக இருப்பார். நிறைய பேர் நினைக்கலாம் அவர் கட்சியில் நிறைய மந்திரிகள் கிந்திரிகள்லாம் கணக்கு போடலாம். இந்த அனாவசியமாக நிறைய நடக்காது. அது இதெல்லாம் ரொம்ப அவர் கண்ட்ரோல்லே அவரே வச்சிருப்பாரு. ஜெயலலிதா அம்மையார் மாதிரி தூங்க போன மந்திரிங்க காலையில் மந்திரியா எந்திரியான்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவர் கண்டிப்பாக டைரக்டாக மக்களோட நிறைய இன்வால்வ்மெண்ட்றது, மக்களை சந்திக்கிறது. அவர் எப்படி எலெக்ஷன் நேரத்தில் சைக்கிளில் சுற்றினாரோ அது போல் நிறைய விஷயங்கள்லாம், நிறைய தொந்தரவு இல்லாமல் நிறைய அந்த கூட்டம்லாம் இனி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். சிஸ்டமேட்டிக் நிறைய பண்ணிடுவார். நிறைய அவருக்கு வந்து லா அண்ட் ஆர்டரில் ரொம்ப பெரிய பேர் எடுத்துருவார். ஏன்னா அவருடைய அந்த கடகமே எப்பவுமே இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மற்றவர்களுக்கு பாதிக்கிற பிரச்சனை எல்லாம் விடாது, பொங்கி எழுந்துரும். நீங்கள் வேணும்னா அதை பாருங்கள். இந்த போதை மற்ற விஷயத்துலலாம் அதான் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு இல்லை, நான் சொல்லிடுறேங்க. அவர் இப்போ பண்ணுறாருன்றது நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த லா அண்ட் ஆர்டர், பெண்கள் விஷயம், இந்த போதை வஸ்து, இதுக்கெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய என்கவுண்டர்ஸ் கூட பயப்படாமல் போவார். ஆமாம், அதெல்லாம் வந்து போல்டாக இருப்பார். அதில் நீங்கள் புதுசாக தான், ஏன்னா அந்த லக்னமும் அந்த ராசியும் பெரிய விஷயங்க. அது வந்து செவ்வாய் நீச்சமானாலும் சந்திரன் ஆட்சி பெற்று ஃபுல் பலம் கொடுக்கும். அதனால் இந்த கடகத்துக்கு வந்து எப்பவுமே அவங்கள கரெக்டாக அவரோட ஜெனியூனாக இருக்கிறவங்கள அது விடவே விடாது கடைசி வரைக்கும். அதே போல் அவங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கி நிற்கும். அதே போல் அவங்களுடைய கொள்கையில் கரெக்டாக இருப்பாங்க. அந்த கொள்கையில் இருக்கிறச்சு நீங்கள் வேணுமென்னு பாருங்கள். நிறைய பேர்லாம் வந்து அவருடைய நிறைய லெவலில் இருக்கிறவங்க இது அதுன்னா இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பாராட்டெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது இருக்குன்னு தானே சொல்லுவோம். அவருக்கு கிடைச்ச அந்த 108ன்ற நம்பர் எம்எல்ஏக்கள், அப்புறம் அவர் போகிற கார் நம்பர் 50-50, இதெல்லாம் ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குதா, இல்லை அதெல்லாம் சரியானது தானா? அதை வச்சு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஜோதிடர் இருக்காரு. ஆமாம், அவங்களுக்குன்னு அவருக்கும் அவர் ஜோதிடம் சரியா பார்க்காம என்ன பார்க்க அரசு பதவி கொடுத்து திரும்ப வாங்கிட்டாங்க. அது எப்படி நீங்கள் வந்து கொடுத்து திருப்பி வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். விஜய் சார் இதை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னது தான். விஜய் சார் வந்து அந்த ஜோதிடருக்கு அவசரமாக பதவி போட்டிருக்க வேணான்றது நான் வேணும்னா சொல்லலாம். ஆனால் அந்த ஜோதிடர் வந்து அவருக்கு வந்து ஊந்துதலே அவர் தான் பண்ணார். எப்படி சார் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னதே அவராக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு கைடு கொடுத்து
நீ வந்து ஒன்றும் இல்லை, நீ சினிமாவில் இருக்கிற ஆள் இல்லை, உனக்கு ராஜயோகம் இருக்கு, ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஜாதகம், நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க, தாவேக்கான்ற கட்சி ஆரம்பிங்க, இந்த கொடி போடுங்க, இந்த நாளில் பண்ணுங்க, இந்த மாதிரி இருங்க, இதை போல் எல்லாத்துக்கும் தைரியமாக தனியாக இருங்க, கூட்டணி வரலனாலும் பரவாயில்ல, கூட்டணியில் வந்து இவங்களெல்லாம் சேர்க்காதீங்கன்னு ஒரு பிரின்சிபல் கொடுத்து எல்லாத்துலேயும் அவர் தைரியமாக கொடுத்து முன்னெடுத்து ஒரு ஆர்கிடெக்ட் வேலையை பண்ணி கொடுக்குறாரு ஒருத்தர். அந்த ஜோதிடர் வந்து அவரும் படித்தவர். ஜோதிடம் என்பது பஞ்சாங்கத்தினுடைய மறுபிறப்பு தான் ஜோதிடம். பஞ்சாங்கங்களை கோள்களை வைத்து ஆராய்ச்சி செய்கிறது. 4 கோள்களை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன், இந்திய திருநாடு கவர்மெண்ட்டுடைய எபிமெரிஸ் பஞ்சாங்கம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட முடிய பஞ்சாங்கம் இருக்கு. சட்டத்தில் கவர்மெண்ட்ல ஆண்டாண்டு காலம் போட்டு இருக்கிறாங்க, ஏதோ இப்போ போடல. அந்த பஞ்சாங்கத்தினுடைய விஷயம்தான் ஜோதிட சாஸ்திரம். அந்த ஜோதிடத்தை வந்து ஒருத்தர் படித்து இப்போ ஜோதிடத்துக்கு டிகிரி இருக்குது, பிஹெச்டி இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் எல்லாமே இருக்குது, இப்போ ஃபாரினில் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ கூட நாங்கள் வந்து நிறைய பண்ணிடுறோம், பிஏ இருக்குது, எம்ஏ இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவும் படிச்சுட்டு அவங்க, நான் என்ன கேட்குறேன், ஒரு ஜோதிடருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டில் அதுவும் வந்து ஓஎஸ்டியாக அரசியல் பிரிவுக்கு போடக்கூடாதுன்னு எங்கேயாவது சட்டம் போட்டிருக்கீங்களா? கான்ஸ்டியூஷனில் இருக்கா? கான்ஸ்டியூஷன்ல இருக்கா? இல்ல சார், ஜோதிடர் அவங்க ஒரு சயின்ஸ்ன்னு நீங்க சொல்லிக்கலாம் வேணா, இருந்தாலும் அது ஒரு மதம் சார்ந்த ஒரு சமூக. ஆங்கருக்கு என்ன, உங்களுக்கு ஆங்கருக்கு என்ன நீங்க பண்ணீங்க? ஆங்கர்ன்றது என்ன இருக்கு? என்ன படிப்பு வச்சுங்க நீங்க? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். நான் என்ன படிச்சிருக்கேன்னு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு சொல்லுங்க சார். இங்க ஆங்கரா வந்து இங்க உட்கார்ந்து எங்களை வர்றவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்டு இருக்கீங்க சார். ஜோதிடம் பாக்குறவங்களுக்கு அரசு பணியில என்ன வேலை அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. பேரும் கேட்டாங்க, அரசு பணியில என்ன வேலையா? நான் என்ன கேக்குறேன், ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தை எட்டு வந்து எதுக்கு பொதுவான ஒரு இடத்துல கொண்டு வந்து ஜோதிடம் சட்டமன்றத்துக்குள்ளேயா கொண்டு வர? ஜோதிடம் படித்த ஒரு கனிமொழி அம்மா வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க, அவங்கள போய் நிக்கிடுவீங்களா பதவி? கனிமொழி சந்தோஷம் சொல்றீங்களோ? கனிமொழி அம்மா, ஆமா, அவங்க எம்எல்ஏ தானே, அவங்கள தூக்கிடுவீங்களா? இல்ல ஸ்பெஷல் ஆபீசரா ஏன் போடுறீங்க? ஏன் ஸ்பெஷல் ஆபீசர் என்ன போட்டாங்க? அவங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு போட்டிருக்காரு சார், அரசியல்வாதிகளை சந்திக்கிறதுக்கு போட்டிருக்காரு. இவனால என்ன பிரச்சனை வரும் வராது சொல்றதுக்கு என்னாரு, அது அவர் நம்புறாரு. ஜோதிடம் பார்த்து சொல்லி சரிப்படுத்தணுமா? சரிப்படுத்தணும்ன்றதுல இவங்க ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு அவரே திரும்ப பெற்றார். விடுங்க, அது ஏன் விவாதம்? ஏன் அவருக்கு திருப்பி வராதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? விஜய் சார் கூட இருக்கவங்களுக்கு, விஜய் சாரோ அண்ணாமலை சாரோ விடவே மாட்டாங்க. அண்ணாமலை சார் வேற இருக்காரா இதுல? ஆமா, கன்னி, அது கடகம்ல. ஓ, கடகம். கடக ராசி உடைய இது ஆளுமை எப்படி? அது நீங்க சொன்னா இப்ப விட்ரா பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பண்ணிட்டா 2 வாரம் பொறுத்து அவருக்கு என்ன வேணுமோ வேற அழகு பார்ப்பாரு. சரி, அது நடக்கத்தான் போகுது. அதனால நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து, நான் என்ன கேட்குறேன், இப்போ லியோனி சார் இருந்தாரு, சுபவீர பாண்டியன் சார் இருந்தாரு, இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல வந்து பாடநூல் நிறுவன தலைவர் இதெல்லாம் இருந்தா இவங்கெல்லாம் போட்டா மேடையில் பேச்ச. அவரு கூட இதுல இருந்தாருங்க, அவங்களுடைய கட்சியுடைய இதுல இருந்தார், பிரிவில் இருந்தார். அவர் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி. அவர் என்ன இல்லையா ஜோதிடர்? இப்ப நான் கூட தான் இருக்கேன். நான் லாயரா இருக்கிறது விடுங்க, நான் வந்து கோயில் பிரிவுடைய மேம்பாட்டு பிரிவா பிஜேபியில இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், அதுக்காக நான் உங்களை எல்லாம் இந்த இடத்துல போட்டிருந்தாங்கன்னா அப்புறம் அதன் பண்ணிட்டு இடத்துல எல்லாரும் தலைகளை நின்று இருப்பாங்க. உங்களை வெளியே அனுப்புறதுக்கு என்ன வெளியே என்ன? நீங்க பிஜேபி, எங்களை பிஜேபி. நான் என்ன கேக்குறேன், கல்கட்டாலே வந்துட்டோம், கம்யூனிஸ்ட் இருந்து மம்தா இருந்து இங்க நாளையும் விட்டீங்க. நாங்கெல்லாம் வந்து சார், நாங்க கல்கட்டா ஃபர்ஸ்ட் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க சார். போஜராஜன் அவருக்கு அங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, அதெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. நாங்க ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், அது போதும் எங்களுக்கு. நாங்க என்ன சொல்றோம், சிங்கம் சிங்கிளாவே இருக்கட்டும். போஜராஜன் சார் சிங்கிளாவே அவர் கரிச்சிப்பாரு. அவருடைய 233 பேரோட போஜராஜனுடைய ஊட்டி குரல் தான் தமிழ்நாடு ஃபுல்லா கேட்க போகுது. ஏன்னா எங்களுதெல்லாம் வார்ப்புகள், அப்படி ஆர்எஸ்எஸ் வார்ப்புகள் நாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அது இல்லாம இப்ப கல்கட்டா முடிச்சிட்டோம் சார், கிளீன் பண்ணிட்டோம். நீங்க கூட என்ன மம்தா தான் வரப்போறாங்க, நீங்க இப்ப மம்தா காலியான உடனே அந்த டாபிக் விட்டீங்க. உங்க மம்தாக்கு இப்ப கருப்பு கவுன் போட்டு குத்துட்டீங்க பொழுது.
கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க பாவம். மறுபடியும் வருவாங்க சார். மறுபடியும் உங்க மம்தா மறுபடியும் வருவாங்க, ஆனா பிஜேபி மட்டும் மறுபடியும் வராது. இல்ல நீங்க உண்மையிலேயே நீங்க உங்ககிட்ட கேட்கணும், ஒரு ஜோதிடரா சொல்லுங்க, பிஜேபிக்கு எதிர்காலம் என்னால கணிக்க முடியும், எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுல என்னன்னு, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும். அதாவதுங்க பிஜேபி எப்படி இருக்குதுன்றது பாருங்க, பிஜேபியுடைய வளர்ச்சி பாருங்க. 84 ஆரம்பிச்சது, இப்போ வாங்க ஐயா 84 ஆரம்பிச்சது சார். ஊர் பூரா சொல்லாதீங்க சார், இங்க உள்ளூர்ல வாங்க சார். ஏன் நான் என்ன கேக்குறேன், ஏன் இது என்ன தனி மாதேஷுடைய நாடா? இது இல்ல சார், தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு மாதேஷுடைய நாடா? மாதேஷுடைய நாடா? ஒண்ணும் இல்லையா சார். கர்நாடகால ஏற்கனவே ஆட்சியில இருந்து இப்ப எதிர்கட்சி நாங்க. எங்க? இப்ப ஆந்திரால வந்துட்டோம், உள்ளூர்ல, தெலுங்கானால வந்துட்டோம். இங்க என்ன இருக்குது? தமிழ்நாடு இந்தியால ஒரு பகுதி தாங்க. நாங்க காஷ்மீர்ல ஆரம்பிச்சிட்டோம், கன்னியாகுமரியில ஃபைனலா முடிப்போம், கவலைப்படாதீங்க. இல்ல சார், அண்ணாமலை ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி கொடுத்தாரு, அவரை தூக்கி பின்னாடி அனுப்புனது மொத்தமா போயிடுச்சு. அப்படியே அந்த கூட்டம் அப்படியே போயிடுச்சு போல, பாதி எல்லாம் விஜய்க்கு போயிடுச்சு போல இப்போ இருக்கு. அதாவது போயிடுச்சு, எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, எங்க தலைவர்கள் பண்ணுவாங்க, பொலிட் பியூரோ இருக்காங்க. நாங்க என்ன விட்டுட்டு ஓடுறவங்களா? நாங்க எல்லா தோல்வியிலேயே பார்த்தோம். அங்க இது கல்கட்டால வெடிகுண்டு, எங்களுடைய சிஎம் அப்ப வந்திருக்கிறவருடைய செக்ரட்டரியை கொன்னாங்க, எல்லாத்துலயும் யுத்த காண்டம் பார்த்துட்டோம், காஷ்மீர்ல பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுக்காவது எதிர்ப்புகள் வந்து இங்க இருக்கிற கட்சிங்களுக்கு ஏடிஎம்கேனா டிஎம்கேனா அது எங்களுக்கு எல்லா எல்லை பிரிவுகள் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பிஜேபிக்கு எதிர்ப்பு, உலகமே பிஜேபிக்கு எதிர்ப்பு, எங்க மோடி தலைவருக்கு எதிர்ப்பு. ஆனா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி இந்தியாவினுடைய திருமகனாக எல்லா இடத்துலயும் நின்று ஜெயிச்சு, அதை வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சு அந்த நாட்டு மண்ணை முத்தமிட்டு வெற்றி கொடியை நாட்டணும்ல, தமிழ்நாட்டிலேயே அதே போல வெற்றி கொடி சீக்கிரம் நாட்டுவோம், ஒன்றும் பயப்படாத. அந்த வெற்றி விழாக்கு கண்டிப்பா உனக்கு அழைப்பு உண்டு, எங்கேயும் ஓடாது. 365 நாள் தான் ஒரு வருஷம். எவ்வளோ? 365 நாள், 5 வருஷத்துக்கு கூட்டல் கணக்கில் போட்டு சார். விஜய் வந்ததுக்கு பிறகாக, விஜய் ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகாக நீங்க எல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்கீங்க, பிஜேபி இந்த லிஸ்ட்லயே வராது, அப்படிதான் இருக்கு. அது பின்னாடி போயிருக்கோம், எல்லாம் ஒத்துப்பேன். சரி, நாங்க போகலன்னு கிடையாது. எங்களுடைய அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்பீங்க, நாங்க எந்த லெவல்ல வருவோம்னு பார்ப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா எங்க தப்பு பண்ணியிருக்கோம்னு எங்க பொலிட் பியூரோ கரெக்டா பண்ணுவாங்க. எங்க பொலிட் பியூரோல என்னன்னா தப்புன்னு ஒத்துப்பாங்க, ஒத்துக்கினே வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க எழுந்து போறக்கூடிய வீச்சு அப்ப பார்ப்பீங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் சாருக்கு இப்போ இந்த டெக்னிக்கல்ல விஜய் சார் 2.5 ஆண்டு காலத்துல இன்னும் நான் நெட்வொர்க் பண்ணி தமிழ்நாட்டில் எப்படி எல்லாம் வந்தாருன்றது நாங்களும் தானே பார்த்துருக்கோம். எங்களுக்கு நெட்வொர்க் எல்லாம் தெரியாதா? எங்களுக்கு தமிழ் அகில இந்தியா வாழக்கூடிய எங்களுக்கு, வேற மொழிகள் பேசக்கூடிய எல்லா ஊர்லயும் ஆட்சி புரியக்கூடிய எங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல? பண்ணீங்களே சார், அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலைன்ஸ் வச்சு ஏதோ பண்ணாரு. அப்படி இல்ல சார், ஃபார்முலா ஒர்க் அவுட்டே ஆகலையே. எங்களை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஓ, தமிழ்நாடுல அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஏடிஎம்கேவை இந்த நிலைக்கு தள்ளிட்டீங்க. கூட்டணி வச்சுக்கிறது என்ன இருக்கு? கூட்டணி வச்சுக்கிறது அவன் ஏடிஎம்கே நீங்க இல்லைன்னா கூட மத்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்க பொழுது. யாரு? நாங்க இல்லைன்னா எப்படி? எங்களுடைய உங்களை மட்டுமே காரணம் காட்டி யாருமே அவங்களோட சேராம போயிட்டாங்க. யார் சார்ல சேரல சார், யாரு சார்ல அவங்களும் பின்னடைவு சந்திச்சு. இல்ல ஏடிஎம்கேல இருந்த கூட்டணி எது போச்சு? ஒண்ணு விஜயகாந்த். அவங்க எதிர்பார்த்தவங்க நிறைய பேருக்கு எதிர்பார்த்தவங்க. இப்ப திரு விஜய் அவர்களே கூட ஏடிஎம்கேவோட உறவோட இருந்திருப்பாரு, ஒரு உறவு வச்சிருப்பாரு, அதையும் கெடுத்தது பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, பொது பார்வை இருக்கு. எல்லா பார்வையும் இருக்குங்க. இப்ப பேசக்கூடிய தலைவர்கள்லாம் 6 மாசம் என்ன பேசுறாங்கன்னு அந்த வீடியோ எல்லாம் போட்டு பாருங்க, போட்டு பார்த்தாதான் தெரியும். இப்ப நான் என்ன கேக்குறேன், எல்லாமே பேசலாம் அரசியல்ல. இப்ப வைகோ ஒண்ணு பேசுறாரு, திருமாவளவன் சார் ஒண்ணு பேசுறாரு, இவங்களே ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி என்னென்ன பேசுனாங்க. காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் மாதிரி பிஜேபி துரோகமா பண்ணுது கலைஞருக்கு. கலைஞர் குடும்பத்துக்கு நான் எத்தனை வாட்டி தான் உங்க சேனல்ல சொல்லுவேன், எத்தனை வாட்டி தான் லெஃப்ட்ல ஒரு குத்தி ரைட்ல ஒரு குத்தி கலைஞர் டிவியில ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, திருப்பி திகார் அமிச்சாங்க, திருப்பி எல்லாம் பண்ணாங்க. ஆனா தாங்கி சனாதானம் காங்கிரஸ் ஒத்துமைன்னு ஸ்டாலின் சார் முட்டு கொடுத்தாரு. ஸ்டாலின் சார் முட்டு கொடுக்குறச்சே நான் சொன்னேன், இந்த காங்கிரஸ்காரங்க பண்ற துரோகம் அவங்க அப்பா வாங்கிட்டாரு, அவங்க சிஸ்டர் வாங்கிட்டாரு, ஸ்டாலின் சார் அடுத்தது வாங்குவாருன்னு. இதோ இப்ப நடந்துருச்சு. பெப்பேன்னு
அன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டாங்கல்ல. சார் அவங்களுக்கு தெரியும் சார் காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. இப்ப பாருங்க நாங்க எல்லாம் இப்போ எங்க பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொன்னாரு, முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ்ன்றாரு. திமுக மாதிரி வருத்தப்பட்டாலும் கூட வந்து சேர மாட்டாங்க திமுக சார். மாதிரி ஆ. ஒரு கட்சி, ஆ. கஷ்ட காலத்துல எல்லாம் கூட இருந்த கட்சி, காங்கிரஸை வளர்த்து விட்ட கட்சி, காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்துல திமுகன்ற ஒரு கட்சி வந்த பிறகுதான் 100 எம்பிஸ் கிடைச்சது. யாருக்கு? காங்கிரஸுக்கு. ஏன்னா இவங்க வந்த பிறகுதான் மற்ற ஊர்ல எல்லாம் வந்தாங்க அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் நன்றி. மேடையில ராகுல் வந்து ஒரு மந்திரி போய் சால்வை போடுறச்ச அவர் எப்படி திரும்பி தட்டி விட்டு போனாரே, அதெல்லாம் பேசவே மாட்டீங்களா நீங்க? இந்த மாதிரி பாசமழை பொழிந்தாலும் வந்துட மாட்டாங்க சார். யாரு? சரி பாசமலை இல்ல சார், துரோகத்தை விவரிச்சா சரி. நாங்க பாசமலை நாங்க சொல்றோம். காங்கிரஸ் உடைய பிரச்சனை, காங்கிரஸால உலகத்துல எல்லாமே அழியதான் போகுது. அதுல வந்து டிஎம்கே வந்து மாட்டிக்கின்னு இன்னைக்கு முழிக்குது. சரி, காங்கிரஸால உலகத்துல எல்லாமே அழிய போகுது. ஆமா. திரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க மெசேஜ்? ஆமா, இதன் மூலமா என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? விஜய் சார் தான் பாத்துக்கணும்ன்ற. விஜய் சாருக்கு மடியில பூனை கட்டின கதை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆஹா. காங்கிரஸ் சார் விஜய் சார் கொஞ்ச நாள்ல படுவார். ஆ. ஏற்கனவே இப்பவே பட்டிருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்துடுச்சு. ஓ. ஆமா, டெப்டி சிஎம் எல்லாம் கேட்கறாங்கன்னு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல வரும். ரைட். அது காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே கவலை கிடையாது. நாட ஆண்டவங்க எல்லாமே விட்டுட்டாங்க எல்லா ஊர்லயும். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கு அந்த பவர் மாங்கர்ஸ். அவங்க எப்படி பவர் மாங்கர்ஸ்? புரியுது ஆங்கர் சார்? நீங்க தான் நிறைய படிச்சிருக்கீங்களா, மக்களுக்கு எல்லாம் தெரியுமே. அதனால ஆங்கரிங்க்குன்னு ஒரு படிப்பு படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. ஆமா. ஏன்னா ஜோதிடர் ஓஎஸ்டி ஆகக்கூடாது, மாதேஷ் வந்து ஆங்கரிங் ஆகலாம். சார் ஜோதிடரை நீங்க தனி வேலையை கொடுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அதானே சொன்னாங்க. உங்களுக்கு தனியா உங்களுக்கு பிரேமலதா அம்மா வந்து ஜோசியம் பார்த்தது இல்லையா? ரைட்டு சார். அதுக்கு நான் உட்காந்து அலுவலகத்துல இதா கொடுப்பாங்க. ஏன் அரசு பணி எப்படி ஏன் என்ன இருக்கு? போட்டு கஞ்சா விற்கணுமா, இல்ல கஞ்சா விற்கணுமா, இல்ல மாட்டர் கேஸ்ல இருக்கணுமா, இல்ல கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாம் பண்ணணுமா, இல்ல என்ன பண்ண தாலியா இருக்கணுமா? இல்ல எனக்கு உங்க சர்டிபிகேட் கொஞ்சம் கொடு, எனக்கு சர்டிபிகேட் கொடு, எம்எல்ஏ சர்டிபிகேட்லாம் நான் எடுத்து தரட்டா? மூட நம்பிக்கையை அதிகமா திணிக்கக்கூடியவங்க சார் ஜோதிடர்கள். நான் என்ன கேட்கறேன், பொட்டு வைக்க விஜய்க்கு பொட்டு வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை உனக்கு? விஜய் சார் பொட்டு வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை உனக்கு? சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. அப்ப வந்து திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து கடவுளை நம்பாதவர்களை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே, என்ன சொன்னாங்க? அப்ப அவங்க சொன்னதெல்லாம் தப்பாது. கடவுள் எங்களுக்கு விருப்பம், நாங்க கும்பிடுறோம். கடவுள் கும்பிடாத உங்ககிட்ட வந்து நீ கும்பிடுன்னு நாங்க சொன்னோமா? எனக்கு பதில் சார். ஒரு கவர்னன்ஸ் இப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே. எந்த ஜோதிடனாவது வந்து நீ இந்து மதத்துக்கு மாறுன்னு சொல்றாங்களா? அப்படி எல்லாம் எதுவும் சொல்றது இல்ல. அப்புறமா வந்து இல்ல சார், அந்த நான் கேட்கறது பதில் பேசாதீங்க, ஜம்ப் ஆகுறீங்க. எந்த ஜோதிடனாவது வந்து உனக்கு நேரம் சரியில்லை, நீ வந்து கிறிஸ்டினா இருக்க, தயவுசெய்து இந்து ஆயிடு, இந்து ஆனா உனக்கு கடவுள் அனுகிரகம் கிடைக்கும், உனக்கு வந்து இதோட ஏற்றம் கிடைக்கும்னு எந்த ஜோதிடனாவது இது வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கா? எந்த ஜோதிடனாவது முஸ்லிம் சகோதரர்களை வந்து இந்துவா மாறுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்புறமா என்ன இருக்குது, நீ வந்து ஜோதிடத்துல நேரம் எப்படி? இப்ப என்கிட்ட வராங்க முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் மக்கள் ஜோதிடம் என்கிட்ட எவ்வளவு பேர் பாக்குறாங்க? பேர் தரட்டா, நம்பர் தரட்டா? யாரும் இல்லன்னு சொல்ல சார். ஆமா, அவங்களுக்கு வந்து நான் இருங்க, அவங்களுக்கு நான் இந்து கோயிலுக்கு போக சொல்றேன்னா இல்ல சார், அவங்களுக்கு வந்து அவங்க நேரத்துல எந்த நேரத்துல நமாஸ் பண்ணி கொடுக்கணும்ன்றத, நமாஸ் படிக்கணும்ன்றது மட்டும்தான் செல்வி சொல்வேன். புரியுதா உங்களுக்கு? திரும்ப பெற்றுட்டாங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு வரும். எதுக்கு ரிக்கி ரத்தன் பண்டிட் நீங்க தானே இழுத்து விட்டீங்க. ரிக்கி ரத்தன் பண்டிட் அவருக்கும் சட்டமன்றத்துல உரை நடந்தது. பிஜேபி செல்வியா இருந்திருந்தா நாங்க ஐநா வரைக்கும் பேசி அவர் மறுநாளே எடுத்திருப்போம். அதாவது அப்படி கிடையாதுங்க, ஒரு எங்க இனங்க அவரு. நான் என்ன கேட்கறேன், ஒரு ஜோதிட இனம் நான் விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் கட்சியில எது வேணுமா இருக்கலாம், அவருக்கும் எனக்கு கட்சியில மாற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் நாங்க டிவியில பேசிக்கிறோம், மேடையில பேசிக்கிறோம். ஒரு ஜோதிடருக்கு ஒரு பிரச்சனைன்னா செல்வி வரலன்னா வேற யாரும் பிரச்சனையும் வரலையே. ஏன் வரல? ஏன் வரல? இது போல வந்து விஜய் சார் பண்ணது தப்புன்னு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அறிக்கை கொடுத்துருக்கேன், டிவியில பேசியிருக்கேன். நான் விஜய் சார் கிட்ட இன்னொன்னு தான் சொன்னேன், நீங்க வந்து இவர்கள் மூக்க உடைக்க வேண்டும் என்றால் இவர்கள் விஷயத்துல இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்க கூட இருக்கிற ஜோதிடருக்கு, உங்க கூட இருந்த நண்பருக்கு, உங்களுக்காகவே உழைத்தவருக்கு அவரை எடுங்கன்னு சொல்றாங்க. நாளைக்கு இந்த கலர்ல இந்த கப்புல தான் நீங்க காஃபி சாப்பிடணும்னுவாங்க, இந்த இது மாதிரி இந்த மாதிரி இங்க வந்து இந்த சேர்ல தான் உட்காரணும்னுவாங்க. ஆமா, இவங்களை விட்டீங்கன்னா ஒன்னொன்னு பேசுவாங்க. இந்த டூத் பேஸ்ட்ல தான் விஜய் வந்து பேஸ்ட் வளர்க்கணும்னுவாங்க, பிரஷ் போடணும்னுவாங்க. விஜய் சார் வந்து இந்த கோட்டு சூட்டு விஜய்க்கு நல்லது இல்லைன்னுவாங்க. விஜய் சாருக்கு வந்து இந்த கருப்பு கலர் பொட்டு வந்து சனாதனத்தை அழிக்குதுன்னுவாங்க. என்ன புரியுதா உங்களுக்கு?
இவங்க பேச்ச ஒண்ணு ஆரம்பிச்சுட்டா இந்த அரசியல்வாதிகள் கூட இருக்கவங்க உங்களை வாழவே விட மாட்டாங்க. பவர் இருக்கும், நிம்மதி போயிடும். சார், தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் அந்த மண்ணுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு முறை இருக்கு. அதை சொல்றாங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்க, இது வேண்டாம்னா அவரு திரும்ப பெற்றுட்டாரு. பரவாயில்ல, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் புரிஞ்சுட்டாரு? விஜய் சாரை பத்தி நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. திருப்பி ராடன் பண்டிட் சாருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பதவி கொடுத்துதான் தீர்வார். மறுபடியும் இந்த பஞ்சாயத்துல நிக்கணுமா? அவர் அடுத்து ஆட்சி அமைக்க நல்லா அவர் ஆட்சி கொடுக்கட்டும் சார், அடுத்து வாங்க சார். ஏன் ஒருத்தருக்கு அவர் கூட இருந்தவருக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இல்ல. சரி, உனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டா அம்மா இவர் திமுகவே பாவம் நல்லா பேசுவாரு, இவரை வச்சுக்க கொஞ்சம் சொல்லிட்டா, விஜய் சார் கிட்ட சொல்லிட்டா, வேணும்னா நான் ஸ்பெஷலா பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆதன் மாதேஷ்க்கு கொடுங்க, ஏன்னா அவரு தான் தாவேக்கெல்லாம் பத்தி பேசுவாரு, கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டுங்களா? என்ன ஆசை உங்களுக்கு? நான் என்ன கேட்கறேன், ஜோதிடம்னா அவ்வளவு இல்லையா உங்களுக்கு? ஜோதிடம் ஒரு கலை இல்லையா உங்களுக்கு? நாங்க எங்களை இந்த லிமிட்ல தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு உங்க ஆளுங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் யார் ரைட்ஸ் கொடுத்தது? நான் என்ன கேட்கறேன், இந்திய திருநாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஜோதிடனுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை, ஜோதிடனுக்கு வேற உரிமையா? எனக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு ஜோதிடரை அரசு பணியில கொண்டு சிஎம்க்கு பர்சனல் டியூட்டி, ஸ்பெஷல் டியூட்டி. ஏன் ஜோதிடரை சிஎம் ஆக கூடாதா? சிஎம் ஆகட்டும், இப்பதான் ஒரு அம்மா கொடுத்திருக்காங்க. ஏன் ஜோதிடருக்கு நான் என்ன கேட்கறேன், யாருக்கு நம்பிக்கையோ அவங்க தான் போடுவாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், உங்க பழைய மந்திரிகளுடைய லிஸ்ட் எல்லாம் எடுப்போமா, பிஏங்க லிஸ்ட், பழைய மந்திரிகளுடைய பர்சனல் பிஏ லிஸ்ட் எல்லாம் எடுத்து தரட்டா? உனக்கு எடுத்து தரட்டா? என்னென்ன தொழில், என்னென்ன கிளாஸ், 3ஆம் கிளாஸா, மலைக்கு கூட ஸ்கூல் ஒதுங்கினாங்களா, எல்லா லிஸ்டும் தரட்டா? சரி. ஆனா மந்திரிங்களுக்கு செக்ரட்டரியா இருக்கலாம், சிஎம் ஆபீஸ்ல யாரெல்லாம் எங்க வேணுமா டியூட்டி போடலாம், ஓஎஸ்டியா அவங்க எல்லாம் இருக்கலாம். ஆனா விஜய் சாருக்கு ஒரு ஜோதிடர் போட்ட உடனே நெஞ்சு கொதிக்குது உங்களுக்கு. அது ஏன் கொதிக்குது உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சரி, அது முடிஞ்சிருச்சு சார், அடுத்து வரும். அது எப்படி முடியும்? அதாவது நீங்க சொன்னா முடிஞ்சிருமா? எந்த ஒரு மனிதனுக்கு உண்டான உரிமையை எப்படி? நான் கேட்கிறேன், ஒரு செருப்பு தொழிலாளிக்கு ஞானம் இருக்கு, செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு ஞானம் இருக்கு. செருப்பு தொழிலாளி சிஎம்ங்களுக்கு க்ளோஸா இருக்காரு, ஏன் அவரை ஓஎஸ்டியா போடக்கூடாதா? அவருடைய தொழிலை பார்த்து போடுவீங்களா? நம்பிக்கை சிஎம்க்கு யார் நம்பிக்கை அவங்கள தான் சார் போட முடியும். சிஎம்க்கு யார் நம்பிக்கை அவங்கள தான் போட முடியும். உதய் சாருடைய கூட இருந்ததெல்லாம் யாரை வச்சுக்கிறாங்க? அவருடைய நம்பிக்கையான ஆளுங்க தானே எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தானே பார்த்தாங்க. விஜய் சாருக்கு 30 வருஷமா இருக்கிற நண்பர்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய வழிகாட்டி அவங்கள போட்டுக்கினா உங்களுக்கு ஏன் சார் தப்பு? நீங்க செஞ்சா நியாயம், விஜய் சார் செய்தா மட்டும் துரோகமா? ரைட், அவர் திரும்ப பெற்று விட்டார். நம்ம அடுத்த கேள்விக்கு பாஸ் ஆயிடுவோம். சொல்லுங்க. ரைட், நீச்சபங்க ராஜயோகம் வர்சஸ் நீச்சபங்க ராஜயோகம், உதயநிதி வர்சஸ் விஜய் எப்படி இருக்க போகுது? இல்ல, களம் சூடு பிடிக்கும், நிறைய இருக்கும் மக்களுக்கு நிறைய விஷயம். உதய் சார் இது பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப உதய் சார் ரிஷபராசி அவரது கூட அவங்க குடும்பத்துல இருந்து தொந்தரவுகள் திடீர்னு வரும். அவரு இப்போ நீச்சபங்க ராஜயோகம் தான் 2 பேருக்கும். இப்போ அவரும் சரிக்கு சமமாக தான் போட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. நான் திருப்பி ஒன்று தான் சொல்றது, நான் ஏற்கனவே என்னுடைய 3 வருட பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கு. விஜய் சார் இருப்பாரு, உதய் சார் இருப்பாரு, அண்ணாமலை சார் இருப்பார். தமிழக அரசியல் இவங்க 3 பேரை வச்சுதான். சீமானும் சேர்த்துக்கோங்க. சீமான் சாருக்கு ஏற்கனவே 2026க்குள்ள எலெக்ஷன்ல கூட்டணி வச்சுக்கோங்கன்னு உங்க சேனல் மூலியமா, ஊர்ல இருக்கிற எல்லா சேனல் மூலியமா, அவர் பர்சனல் மூலியமா எல்லாமே கேட்டுட்டேன். அவர் கேட்கல. கேட்காதவருக்கு நான் முதலே சொல்லிட்டேன். அப்புறமா ஒரு நிகழ்ச்சியில அவருக்கு கட்டத்தையும் மதிக்க மாட்டாரு, சட்டத்தையும் மதிக்க மாட்டாரு. ஆனா அவருடைய ஜாதகம் அப்படி. ஸோ அவரை பத்தி இனிமேல் நான் பேசுறது எனக்கு சரியா வராது. நீங்க அரசியல் கேட்டீங்க, இந்த 3 பேருடைய அமைப்பு தான் நிற்கும். இப்ப கூட திருப்பி சீமான் சார்து கூட அவர் ஒரு அமைப்பு, அவரே ஒரு தலைமையில ஒரு கூட்டணியோ அவர் ஆரம்பிச்சாருன்னா தான் அவருக்கு இனிமேல தமிழ்நாடு அரசியல்ல இடம் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வழிமாறி தான் போகும். நான் சொல்றது அன்னைக்கே உங்க நிகழ்ச்சியில சொன்னேன், தேர்தல் முடிஞ்சவொன்னே வருத்தப்படுவாருன்னு சொன்னா இல்லையா? நீங்க தானே இருந்தீங்க. ஸோ அதே போல இப்போ இனி போல என்னுடைய நகர்வுக்கு நான் பார்க்கறது 2 கடகம். கடகராசி சிஎம் ஜோசப் விஜய் சார், கடகராசி திரு அண்ணாமலை சார், அடுத்தது ரிஷபராசி உதய் சார். அண்ணாமலை கடகராசி, திரு விஜய் அவர்கள் கடகராசி,
திரு உதயநிதி ரிஷபராசி. ரிஷபராசி. ஓகே, இதுதான் போட்டி. இதுதான் வரும். ஓகே, இதுல திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஜாதகப்படி என்ன மாதிரி ஒரு உயரத்தை அடைய முடியும்? பெரிய உயரம், பெரிய பதவி, பெரும் பதவிகள். அவரது நான் தான் சொன்னேன், சிஎம் பிஎம்ன்ற ஈக்குவல் தான் நான் முதல்ல இருந்து சொல்றது உங்களுக்கு. மத்திய அரசு பதவியிலிருந்து, அதாவது அவருக்கும் வந்து அந்த யோகம் இருக்கு. ஆனா நான் தனி கட்சி யோகம் ஏங்க நான் என்ன கேக்குறேன் சார், இதுதான் சார் முக்கியம். அதாவது நீங்க யாருக்குனாலும் கொடுக்குறீங்களா, அதான் மத்திய அரசுல பதவி எல்லாம். நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பி சொல்றேன். அவருக்கு அரசு கௌரவம் என்பது உண்டுன்ட்டு நான் ஏற்கனவே சொல்றேன். அரசு கௌரவம்னா பழைய ஐபிஎஸ் கிடையாது, புதுசாக மந்திரி பிரதான யோகம் உண்டு அவருக்கு. அதே போல நான் சொல்றது வந்து 3 பேருமே எழுத்து பார்த்துக்கணும். ஏன்னா 3 பேருங்களுக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் சனியுடைய தாக்கத்தில் இப்போ ரிஷபராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு இவரது கொஞ்சம் ஓவராகி வர சமயத்தில் கடகத்துக்கு 7.5 சனி வரும். இதெல்லாம் வந்து இப்போ தசாபுத்திகளில் விஜய் சாருக்கு வந்து குரு தசை, குரு புத்தி, அடுத்தது சனி புத்தின்றனால எழுத்து பார்த்துக்கணும். சத்ரு ஜெயமெல்லாம் ஏற்படும். ஆனாலும் விஜய் சாரே நினைச்சாதான் என்னது கேட்டீங்களா ஒண்ணு, எனக்கு வேணாம் விஜய் சாரு, எனக்கு இது வேண்டாம், இந்த வேண்டாம், நான் திருப்பி ரீஎலெக்ஷனுக்கு போறேன்னு விஜய் சாரே நினைச்சு அவரே வந்து எங்க கட்சி நிக்கல, எதிர்கட்சியா நிக்கிறோம், யார் வேணுமா ஆண்டுக்குங்கன்னு அவர் சொல்ற வரைக்கும் கவுப்பு வேலை எல்லாம் நடக்காது. எப்படி புரியுதா? ஆட்சி கவிழ்ப்பெல்லாம் இல்ல, கவிழ்ப்பெல்லாம் இல்லை, அவரே நினைக்கும். அவரே நினைக்கும். நான் மோடிஜிக்கு ஏற்கனவே சொன்னதுதான், மோடிஜியே நினைச்சு விலகின வரைக்கும் மோடிஜி இது இருக்கும். ஆனா இப்போ வந்து கிரக சூழ்நிலைகள் தலைவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தான் காட்டுது. அதுக்கு தான் நான் வந்து இளம் வயதாக இருந்தாலும் எல்லா லீடர்ஸ்க்கும் சொல்றேன், இவங்களுக்கு மட்டும் இல்லை, மோடிஜிலேருந்து ஏதாவது பெரும் பதவிகளில் மாநில முதல்வர்கள், கவர்னர்கள், அதே போல் மேஜர் ஜெனரல்கள், எதிரிகள், அந்த எதிர்ப்புகள், வண்டி வாகனங்கள், தேகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகப்படி மீண்டும் சட்டசபைக்கு போவாரா, மீண்டும் எம்எல்ஏ ஆவாரா? அதாவதுங்க இப்போ வந்து அவருக்கு வந்து இந்த அஷ்டம சனி தாக்கம் மே மாதம் 29ஆம் தேதி வாக்கியப்படி, திருக்கணிதத்தின்படி 2ஆம் தேதி 6வது மாதத்தோட குரு வந்து 12ல் வந்து அஷ்டமத்தினுடைய வீரியத்தை குறைப்பான். எப்படி அஷ்டம வீரியத்தை குறைப்பான். அதுக்கு பிறகு அவர் எது நினைச்சாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு உண்டு. அவர் தான் நினைக்கணும். அது வந்து அவர் நினைக்கிறாரான்றது எனக்கு தெரியாது. அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக இந்த பீரியடுக்கு அப்புறம் ஏதாவது வந்து தேர்தல் இறக்கக்கூடிய நேரத்தில் வருதுன்னா அவர் நினைச்சிட்டாருன்னா அதில் ஜெயிச்சு. அதாவது ஜூன் 2க்கு மேல கரெக்டா 6வது மாசத்துக்கு 2ஆவதுக்கு மேல அவருக்கு நல்லா இருக்குது. 29லேருந்து 29ஆம் தேதி இந்த மந்த் மே மாசம் 29லேருந்து நல்லா இருக்கு. மறுபடியும் ஹெல்த் தான் பார்த்துக்கணும். ஹெல்த் யாரா இருந்தாலும் பார்த்துக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டாகணும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, எப்படி இதுல இருந்து மீண்டு வருவாரா, அல்லது அவருக்கான அந்த தலைமை பதவின்றது இருக்குமா, தொடருமா, என்ன நிலைக்கு போகும்? அதாவது ஒரு விஷயம்தான், நீங்க கேட்குற வீடியோக்கு ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே ஜூன் 2 வந்து திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி. ஜூன் 2. ஆமா, இந்த குரு பயிற்சி வரைக்கும் என்னென்ன ஆகுன்றதை நீங்க பார்க்கணும். இந்த குரு பயிற்சி தாண்டின பிறகு எடப்பாடி ஐயாக்கும் குரு வந்து 11ல் வருவார். ஆனாலும் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் தவறாக போயிடுச்சுன்னா, ஜூன் 2க்கு முன்னாடி வரைக்கும் தவறா நிறைய தவறா போற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நான் வந்து ஒன்றும் பண்ண முடியும். இன்னும் 15 நாள் இருக்கு. அது அவர் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து நடக்கிற புதன் தசை வந்து கொஞ்சம் அவமானகர திசை. ஓகே, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வரும். அது வந்து அந்த புதனை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால இந்த நிறைய ஜோதிடர்களுக்கு அது அப்போ புரியாது. அதனால தான் இது எஃபெக்ட். 3 தலைவர்கள், திரு விஜய் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு அண்ணாமலை கம்பேக் கொடுக்கிறாரு. இது 3 வருஷமா சொல்லின்னு தான் இருக்கு. ரைட், கம்பேக் கொடுக்கிறாரு அண்ணாமலை. அவரையும் இந்த இதுல கொண்டு வரீங்க, இந்த போர்க்காலத்துல கொண்டு வரீங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு வாருன்னு. ஜோதிட ரீதியா நான் கேட்டிருந்தேன். திரு ரத்தன் பண்டிட்டுக்கு எதிரான ஆள் நான் இல்ல, அவங்கெல்லாம் எதிராக சொல்லி அவர் திரும்ப பெற்றுட்டாங்க. அதனால நான் கேள்வியை தான் வச்சேன். அப்படி இல்லை, எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் தொழில வந்து மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப ஒவ்வொருத்தருடைய தொழிலும் எல்லாமே கேவலம் படிச்சலாம். யாரு கேவலமா பேசல, அவர் வேண்டாம் வேற ஆளை வச்சுக்கோ. எனக்கு பதில் சொல்லுங்க, அது எப்படி சொல்லலாம்? ஒரு ஜோதிடர் இருக்கக்கூடாது. ஜோதிடர் தான் உலகத்திலே தாய்க்கு அப்புறம், தந்தைக்கு அப்புறம், குருவுக்கு அப்புறம்
ஒரு ஜோதிடன் தான் வழிகாட்டி, இதம் சொல்பவன். நான் என்ன கேட்குறேன், விஜய் சாருக்கு இந்த ஆசையை தூண்டினவர் ரத்தன் பண்டிட் தானே? எனக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு விஜய் சாருக்கு இது இது மாதிரி நீங்கள் பண்ணுங்க, ஆட்சியில் உங்களுக்கு கிடைக்கும், அரசு கௌரவம் கிடைக்கும், உங்களுக்கு பெருசா. நான் என்ன கேட்குறேன், எனக்கும் ரத்தன் பண்டிட் சாருக்கு இது வரைக்கும் நாங்கள் எங்கேயாவது சந்திச்சிருக்கோமானா கேட்டால் கிடையாது. எங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கா நீங்கள் பாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனுஷன் கணிச்சு அவரை கொண்டு வந்து யுத்த காலத்தில் நிறுத்தி வெற்றிகளை வாங்கி கொடுத்து அந்த வெற்றிகளுக்கு உழைப்புக்கு அவருக்கு ஒரு ஊதியம் ஒருத்தர் கொடுக்கறச்ச அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்குன்னா அப்போ என்ன சுயநலமான உலகம் இது? அது எப்படி ஒத்துக்க முடியும் சக ஜோதிடராக இருந்து? ஏன்னா ஜோதிடர் ஒன்னே ஒன்று தாங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன், உலகத்தில் மற்றவங்க பற்றி எனக்கு அவ்வளோ ஃபைனான்சியருக்கும் ஜோதிடர்களுக்கும் பொறாமை இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க வளருவாங்க. எனக்கு எந்த ஜோதிடரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன ஒட்டி இருக்குதோ அது வரும்ன்றத எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அதே போல் அவருக்கு ஒன்று கிடைச்சதை தடுக்கிறாங்கன்றத என்னால் ஒரு சக ஜோதிடனா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு கடைசி வரைக்கும் நான் யுத்தம் செய்து கொண்டு தான் இருப்பேன். ஜோதிடரா நீங்க பெரிய உயரத்துல இருக்கீங்க, பிஜேபிலையும் நீங்க பெரிய உயரத்துக்கு வரணும். பிஜேபி வெற்றி பெற்றால் நீங்க அந்த உயரத்துக்கு வருவீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. அது கிடையாது, கொள்கைக்கு இருக்கிறது. சரி, நாளைக்கு என்ன நடக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும். வாழ்த்துக்கள், நன்றி.